இப்ப விருச்சிக ராசி விருச்சிக லக்னமாவே இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு 2வது குருவா இருந்துட்டா நல்லது. பக்கத்திலேயே இருக்கிறது தனுசு தான். அப்ப அதுவே குருவா இருந்துட்டா கொஞ்சம் லைஃப் நல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா ட்ராப்ல நிறைய மாட்டி குரு எங்கெல்லாம் பிரச்சனை கொடுப்பாருன்னா சூசிங் லைஃப் பார்ட்னர்ல பெரிய பிரச்சனை கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு குருனாலே பயம். இவங்கெல்லாம் விஷ்ணு வழிபாடு அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா பண்ணணும். விஷ்ணு கோயில்களுக்கு போகிறது. இவங்க திருப்பதி போறாங்க அப்படின்னா அங்க இருக்க பெருமாளை தன் குருவா நினைச்சு வழிபாடு பண்றது. இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு குரு என்னென்ன மாதிரியான நன்மைகள் பண்ணுவாரு, என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுப்பாங்க? விருச்சிக ராசி அப்படின்னு பாக்குறப்போ இவங்களுக்கு 2, 5, 9, 11 குரு இருக்கிறாருன்னா நல்லா இருக்கும். ஆல்ரெடி விருச்சிகம் அப்படின்னாலே அது 8ஆம் இடம், காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்ங்கிறப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ்ல அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்க தான் ரொம்ப அதிகம். அப்போ அவங்க லக்னத்துல இருந்து 2வது குருவா இருந்துட்டா நல்லது. இப்ப விருச்சிக ராசி விருச்சிக லக்னமாவே இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு 2வது குருவா இருந்துட்டா நல்லது. 2வது குருங்கிறது இப்ப விருச்சிக லக்னமா இருக்காங்க, பக்கத்திலேயே இருக்கிறது தனுசு தான். அப்ப அதுவே குருவா இருந்துட்டா கொஞ்சம் லைஃப் நல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா ட்ராப்ல நிறைய மாட்டி, ட்ராப்புங்கிறது என்னது, வாழ்க்கையில போய் தவறான ஆட்களை சந்திக்கிறது, அப்புறம் அவமானப்படுறது, அதுக்கப்புறம் ஏதாவது இழக்கிறது. குரு நல்லா இருந்துச்சு அப்படின்னா குரு அவ்வளவு சீக்கிரம் அவங்களை இழக்க விட மாட்டார். குரு ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு ஞானத்தை அப்படிங்கிறது கொடுத்துருவார். ஆனா விருச்சிகத்துக்கு குரு எங்கெல்லாம் பிரச்சனை கொடுப்பாருன்னா சூசிங் லைஃப் பார்ட்னர்ல பெரிய பிரச்சனை கொடுப்பாரு. ஏன் அப்படின்னா குரு மற்ற கிரகங்கள் மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்டா ப்ரோக்ரஸ் ஆகக்கூடியவர் கிடையாது. ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ரொம்ப கிராஜுவலா ப்ரோக்ரஸ் ஆகக்கூடியவர். விருச்சிகத்துல இருக்கவங்களுக்கு ஆத்திரம் அவசரம் ஜாஸ்தி. குரு கொஞ்சம் நிதானமா இருந்து எது செயல்பட்டாலும் அவங்களுக்கு நல்லது கொடுத்துருவார். கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது, அந்த யோகாசனம் பண்றது, மூச்சு பயிற்சி எல்லாம் சரியா பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். விருச்சிகத்துல இருக்கவங்களுக்கு பெரும்பாலும் பாக்குறப்ப ஒபிசிட்டி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உடம்பு ரொம்ப பெருசாயிட்டே போகக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஏன்னா டிப்ரெஷன் போகக்கூடிய அமைப்பு பல கிரகங்களே அவங்கள வச்சு செஞ்சுட்டு தான் இருக்கும். அப்போ குரு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா குரு வழிபாடு அப்படிங்கிறது இவங்க ரொம்ப யங் ஏஜ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடணும். இவங்களுக்கு குருனாலே பயம். இப்ப டீச்சர்ஸை பார்த்து யார் ரொம்ப பயந்துக்குவாங்க அப்படின்னா விருச்சிகம் தான் பயந்துக்குவாங்க. படிச்சவங்களை பார்த்தா நான் பயந்துக்கிட்டேன்ப்பா அப்படிங்கிறதுல விருச்சிக ராசிக்காரங்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த குருக்கு அவ்வளவு மதிப்பு மரியாதை அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்க தெரிஞ்சாலும் சில விஷயங்களை கரெக்டா யூஸ் பண்ணிக்க தெரியாது. அந்த குரு போதனைகளை கேட்கறதுக்கு தெரியாது. மதிப்பு மரியாதை இருக்கணும், ஆனா அந்த போதனையை கேட்டு வளர தெரியணும், அதை கேட்டு பின்பற்ற தெரியணும், ஃபாலோ பண்ண தெரியணும். அந்த பொறுமை எங்கெல்லாம் இவங்களுக்கு மிஸ் ஆகுதோ குரு பெரும் பாடத்தை இவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. அங்கதான் லைஃப் பார்ட்னரை கரெக்டா ராங்கா போய் சூஸ் பண்றது. பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியமும் சரி, திருமண அமைப்பும் சரி, பெரும் இன்னல்களை சந்திக்கிறது விருச்சிகமா தான் இருப்பாங்க. ஒரு லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க, அந்த அந்த பொசிஷனை தக்க வைக்கிறதுக்கு படாத பாடுபடணும். லைஃப் பார்ட்னரால இவங்க கிட்ட இருக்கவே முடியாது. ஒரு ஆண் விருச்சகமா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் மேக்சிமம் உறுதி செய்யப்படுங்கிற மாதிரி ஆயிடும். பெண் விருச்சகமா இருக்காங்கன்னா லைஃப் பார்ட்னர்கிட்ட போய் சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் குழந்தை மூலியமா தான் இன்னொரு திருமணம் அமையுங்கிற அமைப்புமே விருச்சகத்துக்கு உண்டு. அதாவது 2வது திருமணம் பண்றாங்க அப்படின்னா ஒண்ணு திருமணம் பண்றவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கும், இல்லைன்னா இவங்க கிட்டயே ஒரு குழந்தை இருக்கும். குழந்தைங்கிறது குருவை குறிக்கக்கூடியது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடியதுதான் குரு. அப்போ அந்த பூர்வ புண்ணியம்ங்கிறது மறுபடியும் உங்களுக்கு புண்ணியம் சேரணும்னா இந்த குருவாலதான் நடக்குங்கிறது தான் அது அவங்களுக்கு ஒரு விதியாவே இருக்கும். இது அவங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ஆசைகள் அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமா இருக்கும். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும், எதுவா இருந்தாலும் அகலக்கால் வச்சு பார்த்துடலாம், விளைவுகள் தெரியாம போய் விழுகக்கூடிய ஒரு அமைப்பு குரு காத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு நல்ல செழிப்பெல்லாம் கொடுப்பாரு. அதாவது இவங்கள்ட்ட ஆபரணங்கள் நல்லபடியா சேர்றது, இவங்க நல்லா பார்த்துப்பாங்க, இவங்களை நல்ல குரூம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, தன்னை அழகு பண்ணி பார்க்கறது, இது எல்லாமே அந்த இளமையான ஒரு தோற்றத்தை கொடுக்கறதும் குரு தான். இந்த அமைப்பு புதன் கொடுத்தாலும் குருவும் நல்லா அந்த தேஜஸை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது குரு கொடுப்பார். எல்லாம் கொடுத்தாலும் குரு கொடுக்கக்கூடிய முக்கியமான ஸ்தானம்ங்கிறது அந்த லைஃப் பார்ட்னரு, அதுக்கப்புறம் இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நினைச்சு ஃபீல் பண்ண வைக்கிறது. ஐயோ நான் என் குழந்தைக்கு டைம் ஒழுங்கா ஸ்பெண்ட் பண்ணாம போயிட்டனோ, நான் நல்லபடியா இப்படி சொல்லி கொடுத்தோம்னா என் குழந்தை நல்லா இருந்திருக்குமோ, இல்ல அந்த பிரிச்சு இன்னும் அம்மாட்டையோ அப்பாட்டையோ போய் அதை வாழ்றப்போ அங்க இருக்குதே இங்க என்னால பார்க்க முடியலையே, அந்த மாதிரி
தன்னால முழுசா அந்த குழந்தைய வளர்க்க முடியாம போகக்கூடிய ஒரு அமைப்பு, இல்ல எல்லாமே நல்லா இருந்தாலும் அப்ராட்லயாவது கொண்டு போய் வச்சுட்டு அந்த குழந்தைய பாக்குறதுக்கு ஏங்கக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த மாதிரி குரு செஞ்சிருவார். இவங்கெல்லாம் வந்து விஷ்ணு வழிபாடு அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா பண்ணணும். விஷ்ணு கோயில்களுக்கு போகிறது. அதே மாதிரி இவங்க திருப்பதி போறாங்க அப்படின்னா ஒண்ணு யாரையாவது இவங்க செலவுல கூட்டிட்டு போகணும். திருப்பதிக்கு போய் அங்க போய் அங்க இருக்க பெருமாளை வந்து தன் குருவா நினைச்சு வழிபாடு பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே போல மஞ்சள் கலர்ல ஏதாவது கொடுத்து வழிபாடு பண்றது. அங்க கொடுக்குற லட்டுமே மஞ்சள் தான். சோ அங்க இருந்து அந்த குரு கிட்ட இருந்து அந்த பிரசாதங்களை வாங்கிட்டு வர்றது. யாரையாவது ஒண்ணு கூட்டிட்டு போயிடணும், இல்லைன்னா டோட்டலா சரண்டர் ஆகி யாரையாவது கூட்டிட்டு போக சொல்லணும். குரு ரொம்ப வீக்கா இருக்குன்னா விருச்சகம் வந்து கொஞ்சம் சரண்டர் ஆகணும். சரண்டர் ஆகுறது எப்படின்னா, அந்த பாத யாத்திரையா வரேன், இல்ல நான் வந்து மடிப்பிச்சை வாங்கிட்டு வரேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ண முடியாத பட்சத்துல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மேஷராசியில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அந்த அனுகிரகம் உண்டு இப்படி கூட்டிட்டு போறதுக்கு. அப்ப அந்த மேஷராசியில அவங்களுக்குமே அது ஒரு பரிகாரம் தான். அவங்க வந்து சொல்லி காட்டாம கூட்டிட்டு போகணும். நான் தான் உன்னை கூட்டிட்டு போறேன், நான் தான் இதெல்லாம் செய்யறேன்னு இல்லாம அவங்களுமே அது ஒரு பரிகாரமா, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வரலாம். காணிக்கை கூட விருச்சகம் வாங்கி இவங்க கிட்ட இருந்து வாங்கி இப்படி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு குரு அனுகிரகமாவே அவங்களுக்கு அது மாறும். இந்த விஷ்ணு வழிபாடு அப்படிங்கிறது செழிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது இயற்கையாவே இவங்களுக்கு இருக்கும். விருச்சகத்துல இருக்க பெண்களுக்கு இருக்குங்கிறப்போ அந்த குருவோடைய பலம் அப்படிங்கிறது, நான் வழிபடக்கூடிய ஒரு தெய்வத்தை வந்து என்னோட குருவா நான் பார்த்து வழிபடுறேன் அப்படிங்கிறப்போ அது அப்படியே செழிப்பாவே அவங்களுக்கு மாறிடும். சூப்பர் மேம், சூப்பர். அதாவது வந்து விருச்சிக ராசினியர்கள் வந்து பொறுத்தார் பூமி ஆழ்வான்ற மாதிரி எல்லா விஷயங்கள்லயுமே நிதானமா இருந்தாங்கன்னா நிறைய விஷயங்களை சாதிக்கலான்ட்டு ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ மேம். பொதுவாகவே எல்லாருக்கிட்டையும் ஒரு பார்வை இருக்கு மேம். என்ன அப்படின்னா, சனி அப்படின்னு சொல்லிட்டாலே அத்தி சனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். அதே வந்து குரு உங்க ராசியில இருக்காருப்பா அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள ஒரு அவ்வளோ அளவு கடந்த மகிழ்ச்சி இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா குரு வந்துட்டாலே நமக்கு எல்லாமே நன்மையா நடக்கும் அப்படின்னு சொல்றது. சோ இந்த குரு நம்மளுடைய ஜாதகத்துல எங்கெங்க இருந்தா என்னென்ன மாதிரியான நன்மைகள் கொடுப்பாருன்னு முதல்ல சொல்லிருங்க. அதாவது ஒரு ஜாதக கட்டம் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து குரு பலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப வந்து கடகத்துல உச்சம் அப்படின்னு பாக்குறப்போ புதன் அப்படின்னு வரப்போ புதனுக்கு பகை, சுக்கிரனுக்கு பகை அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி மகரத்துல அது நீசமடையுது அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாத்துக்குமே ஒரு புராண கதைகள் அப்படி இருந்தாலுமே ஜென்ரலா நம்ம பாக்குறோம் அப்படின்னா, குரு அப்படிங்கிறவர் வந்து தேவர்களுக்கு அவர் தான் குரு அப்படின்னு சொல்லப்படுது. சுக்கிரன் அப்படின்னு பாக்குறப்போ அசுர குரு அப்படின்னு சொல்றப்போ இவங்க 2 பேரும் பகையாளிகள் ஆயிடுறாங்க. புதன் அப்படிங்கறது எல்லாமே லாஜிக்கலா திங்க் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறப்போ, குரு வந்து ஞானத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறப்போ, இவர் எல்லாமே வந்து பிலாசபிக்கலா பார்க்கக்கூடியவர் குரு. ஆனா வந்து புதனால பிலாசபிக்கலாலாம் பார்க்க முடியாது. என்ன லாஜிக்கோ என்ன விஷயமோ அது ஷார்ப்பா போறப்போ, குருவால புதனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம போறப்ப, புதன் அமைப்பு இருக்காங்க, அதாவது மிதுனம், கன்னி அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து புதன் தான் வந்து அதுக்கான லேண்ட்லார்ட் அப்படிங்கிறதே வந்து புதன், இந்த மிதுனத்துக்கும் கன்னிக்கும் அப்படின்னு பாக்குறப்ப இவங்க ஏதோ ஒரு வகையில அவமானப்படுற மாதிரியோ இல்ல குருபலம் இல்லாத மாதிரியோ அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். மொத்தத்திலேயே ஜாதகம்னு பாக்குறப்போ 6, 8, 12 இதுல குரு இருக்கு அப்படின்னாலே, அவங்க ஜாதக கட்டத்துல குரு இருக்கு அப்படின்னாலே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அது போக 1, 5, 7, 9, 11 இந்த ஸ்தானங்கள்ல 2லயும் குரு, இந்த ஸ்தானங்கள்ல குரு இருக்கிறாங்க அப்படின்னா நல்லது செய்வார். அவங்களுக்கு குரு திசை போறப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சில பேத்துக்கு வந்து லக்னத்துல குரு இருக்கும், ஆனா அங்க நீசம் அடைஞ்சிருக்கும் அப்படின்லாம் ஒண்ணு இருக்கு. அப்படி நீசமே அடைஞ்சாலும் குருவை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்க அப்படின்னா குரு ஹெல்ப் பண்ணும். ஒரு சில பேத்துக்கு குரு பலமே இருக்காது. அதாவது குரு இந்த நீசம் அடைஞ்சக்கூடிய ஒரு அமைப்பு, மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்கப்ப அங்கதான் வந்து துர்மரணங்கள் நடக்கக்கூடிய அமைப்பும், நோய்வாய்ப்பட்டு இறக்கக்கூடிய அமைப்பும். அதாவது எல்லாரும் சனிக்கு பயந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பயந்துக்க வேண்டியதை குருக்கு தான் பயந்துக்கணும். குரு நல்லா இருக்கணும். குருவோடைய பலம் இல்லை அப்படின்னா மிக பெரும் தாக்கத்தை உருவாக்கிடும். அதாவது அந்த குடும்பத்துக்கு விமோச்சனம் அப்படிங்கிறது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ ஒரு சில ராசி அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, அந்த குடும்பத்துக்கே குருபலம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அமைப்புள்ள ஜாதகங்கள்லாம் இருக்கும்.
அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்னா அவங்க ஃபேமிலியில அந்த டீனேஜர்ஸால ஒரு முன்னுக்கு வராம போறது, திருமணம் அமையாம போகக்கூடிய அமைப்பு, எத்தனை வயதானாலும் திருமணத்துக்காக ஏங்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குரு அப்படிங்கிறதே குரு இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது செழிப்பாக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுது. குரு ஆரோக்கியத்தையும் குறிக்கும். நல்லபடியான ஒரு ஆரோக்கியம், நல்ல ஒரு பேச்சுத்திறன், அறிவாற்றல், அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் குறிக்கக்கூடியது குரு. அப்படி பாக்குறப்ப இப்ப இந்த குரு கெட்டுட்டாரு அப்படின்னா யாரு என்ன சொன்னாலும் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுட்டே இருக்க வச்சுக்கிட்டே இருக்கும் அவங்கள. ஒரு விஷயத்த சொல்லி அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கவே முடியாது. திரும்ப திரும்ப கேள்வி கேட்க வச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ மீன ராசி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அது குருவோடைய வீடாகவே இருந்தாலும் அங்க சந்திரன் ஒரு பிளே பண்ணும். அங்க சந்திரன் சரியா இருக்கணும். சந்திரன் சரியா இல்லை அப்படின்னா அங்க குருவால ஹெல்ப் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு குரு நல்லா இருந்தா மட்டும்தான் லைஃப் ஒரு growth அப்படிங்கிறது அவங்களுக்கு வரும். இல்லைன்னா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரிலாம் வந்துடும். இப்ப தனுசுக்கும் குரு வீடா இருந்தாலும் அவருக்கும் குரு நல்லா இருக்கணும். இல்லை அப்படின்னா தொழில் ரீதியா அவமானங்கள் அப்படிங்கறத கொடுத்துரும். அதனால இந்த உச்சம் நீச்சம் பகையாகவே இருந்தாலும் நம்ம சொல்றோம்ல திக்பலம் பெற்றிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த திக்பலம்ங்கிறது 6 வகையான பலன்கள். அந்த 6 வகையான பலன்கள்ல ஏதோ ஒரு பலன் அடைஞ்சா கூட தப்பிச்சுக்குவாங்க. இல்லை அப்படின்னா நீசம் அடையுதுங்கிறப்போ குரு தசை போறப்போ மிக மிக கவனம் அப்படிங்கிறது தான். எல்லாத்துக்கும் குரு தசை போதா வாவ் சூப்பர் நம்ம வாழ்த்திட முடியாது. குரு இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் அது அமையும்.